இல்லை இந்த கல்யாணத்தை பற்றி. அப்படியானால் ஒரு பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறாரே, அவருடைய தேடுதல் தான் காரணம். அவர் எங்கெல்லாம் போனார், பெங்களூரோட சொன்னார், இலங்கையில் சொன்னார், எல்லா சபையிலையும் சொன்னார். நான் சொல்லுந்த காரணம் சொல்லுங்க, இன்றைய தேடுதல் நாளைய பாதுகாப்பு. ஆபத்து ரொம்ப தேட முடியலையே, இல்லை சும்மாவே சும்மாவே ஜெபம் பண்ணி வைங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பணம் அதிகப்படியான வசதி. அன்னைக்கு வசதிகள் குறைவு, ஜபங்கள் அதிகம். அன்னைக்கு வசதிகள் குறைவு, ஜபங்கள் அதிகம். இன்றைக்கு வசதிகள் அதிகம், ஜபங்கள் குறைவு. புரியுதா? 10 மணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேவனை தேடுதல் சொல்லுங்க. அதிகாலமே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய அனுபவம் அதுதான். தனியாக ஜெபிக்க முடியல சில நேரங்களில், பலவிதமான வேலைகள், அவசரங்கள். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். இன்னும் சொல்லுகிறேன், உங்களுக்காக தேவனை தேடாவிட்டாலும் உங்கள் வருங்கால சந்ததிக்காக தேவனை தேடுங்க. அவன் சொல்லுவான், எங்கள் அம்மாவுடைய ஜபம், எங்கள் அப்பாவுடைய ஜபம், என் தாயினுடைய ஜபம், திரும்ப திரும்ப என்னை கேட்கிற ஒவ்வொரு மனைவிமாருக்கும் கணவன்மாருக்கு சொல்கிறேன், உங்கள் ஜபம் உங்களுக்கும் பலன் கொடுக்கும், உங்கள் சந்ததிக்கும் பலன் கொடுக்கும். ஆமென். தலைமுறை தலைமுறையாக அதை பார்க்கிற கர்த்தர். சிறிதானதோ பெரிதானதோ உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஸோ தேவன் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே உன்னை எப்படி வைப்பேன்? அன்னை செய்ய வேண்டிய ஒன்று இதுதான், விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த வசனத்தை படிக்கிறோமா? சகரியான் புஸ்தகம் சொல்லுங்க, விண்ணப்பம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஜபத்துக்கு வருகிற மக்களுக்காக நன்றி. இந்த 40 நாள் ஜபத்துக்கு வருகிற மக்களுக்கு நன்றி. நீ கேட்கலாம், இவங்கெல்லாம் பைத்தியமா? இல்லை. புரியுதா உங்களுக்கு? we don't know what will happen. நிறைய ஊழியக்காரை பார்த்துருக்கிறேன் என் அனுபவங்களில். தியாகம் பண்ணி, உபவாசம் பண்ணி, உடலை வருத்தி 100க்கு 100 உண்மையாக இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு வியாதியின் படைகள் இருக்கிறார்கள். 100க்கு 100 உண்மையாக இருக்கிற ஊழியர்கள். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியர், ஒரு பெரிய ஒரு திருச்சபையின் ஸ்தாபகர், கிருபாசனம் என்ற சபையின் தலைமை போதகர், திண்டுக்கல்லிலே கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போதே பிரசங்க பண்ணும்போதே இறந்துட்டார். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவரை கடந்த மாதத்தில் சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றேன். ஒரு பெரிய ஊழியர் அவர் பலமுறை நான் அழைத்திருந்தார். ராமேஸ்வரத்தில் பெரிய கன்வென்ஷன் அழைத்திருந்தார். எனக்கு அவர் இந்த டேட் ஒத்து வரல. அன்றைக்கு காலையில் ஒரு ஊழியர் கூடுகை ராமேஸ்வரத்தில். அதை முடித்த பிறகு அன்றைக்கு மாலையில் கூட்டம் இல்லை. மாலையில் வெள்ளிக்கிழமை